இன்றைய தினம் இந்த செல்லச்சந்தை ஆலயத்துக்கு இத்தாலியில் இருக்கிற பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அக்காவும் தங்கச்சியுமாக சேர்ந்து இந்த உணவை செல்லச்சந்தை ஆலயத்துக்கு கொடுக்க சொல்லி பணம் அனுப்பியிருந்தார். அவற்றை சார்பாக இந்த உணவு இன்றைக்கு நாங்கள் வழங்க போகிறோம். உண்மையாகவே ஒரு பெரிய சந்தோஷம். இந்த கந்த சஷ்டி நாளில் இந்த உணவளித்த அக்காவுக்கும் அந்த தங்கச்சிக்கும் செல்லச்சன்னதி ஆலயத்தின் முருகன் அருள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையாகவே நாங்களும் மனசார வேண்டிக் கொள்கின்றோம். இப்போ நாங்கள் இந்த அடியார்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பாருங்க, இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நிறைய பக்தர்கள் உணவுகள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் சந்தோஷமாக வாங்கி கொண்டிருக்கிறார் உணவு. இருந்தாலும் இன்று வெள்ளிக்கிழமை பக்தர்கள் கூடத்தான் இருந்தாலும் ஓகே, நாங்கள் முக்கியமாக பதியப்பட்ட எல்லாருக்கும் இந்த ஆலயத்தில் பதியப்பட்ட எல்லாருக்கும் நாங்கள் சாப்பாடு கொடுத்து மீதி சாப்பாடுகளை மீதியாக வந்த அடியார்கள் வெளியூரால் வந்த அடியார்களுக்கும் நாங்கள் இந்த சாப்பாடை கொடுத்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே எல்லோரும் சந்தோஷமாக எனக்கு தாங்க உனக்கு தாங்கன்னு சொல்லி நாங்கள் நிற்காமல் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறோம். நாங்கள் தானே எனக்கு தாங்க உனக்கு தாங்கன்னு சொல்லி எல்லோரும் ஒரு சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இந்த உணவை வாங்கி கொண்டு போகிறார்கள். அதோட பார்த்திங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்க ஓடி வந்தவழியாக ரைட் ஓகே அப்படி அந்த பிள்ளைங்க கொடுத்து அந்த நீராக தம்பி இப்படித்தான் எல்லோரும் உணவுக்காக ஓடி கையேந்தது. நாங்களும் அக்கா இந்த சந்தோஷத்துக்காக உண்மையாக இந்த உணவு கொடுத்த அக்காவுக்கும் ஒரு நன்றி. என்ன ஓகே, இதோட உண்மையாகவே இந்த உணவு கொடுத்த அந்த அக்காவுக்கும் இந்த இத்தாலியில் இருக்க அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இந்த செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்தின் இந்த முருகன் அருள் கிடைக்க வேண்டும். அவர்கள் தங்கன்ற ஒரு நேர்த்திக்கடனுக்காக தான் இந்த உணவை கொடுத்தார்கள். அவர்களுக்கு உண்மையாகவே இந்த முருகன் அருள் கிடைக்கணும்னு சொல்லி நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். உண்மையில் பெரிய சந்தோஷம். அந்த அக்காவுக்கும் தங்கச்சியும் தான் அந்த இங்கே இருக்கிற ஒரு அக்காவோ அவள் தான் எங்களுக்கு பணத்தை அனுப்பி வச்சு இது ஒருக்கா செய்ய சொல்லி கேட்டிருந்தமைக்கு நாங்கள் வடிவாக செய்து விட்டுருக்குறோம். இதில் பெரிய சந்தோஷம். அதை தொடர்ந்து அந்த பொறுப்பாக நிற்கிறவியல் கொஞ்சம் அவைய பார்க்குறவ தான் அந்த இதில் நிற்கிறவிய தெரியாது. கொஞ்சம் அதில் இடிவடைக்குள்ளே அவள் அப்படி இப்படி கொஞ்சம் பொறுமையாக நில்லுங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லி கொண்டிருந்தபடியா எனக்கும் அந்த வீடியோக்கள் எல்லாம் கொஞ்சம் எடுக்கல. எல்லா பெரியவர்களையும் எனக்கு பேசக்கூடாது என்றதான் என்ற நோக்கம். அதை தொடர்ந்து எல்லோரும் நிற்கக்குள்ளே நாங்கள் மேசையில் தான் வச்சு உணவுகளை கொடுக்குறோம். நாங்கள் அப்போ எனக்கோ உனக்கோன்னு சொல்லி எல்லோரும் பறிக்க வலிக்கிட்டுட்டேன். இவையெல்லாம் வெளியால் இருந்து வந்த புறவேற்றாகலாம். இவரெல்லாம் கோயிலில் நிற்கிறவியல் இல்லை, இவரெல்லாம் வெளியில் இருந்து வந்தவியல். அப்போ சாப்பாடு கொண்டு போகல இன்றைக்கு தச்சமயத்துக்கு இன்னும் ஒரு 50 சாப்பாட்டுக்கு மேலே கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் உண்மையில நான் தந்தவியலை மனம் புண்ணாக்கக்கூடாது. நான் அவக்கும் விளங்கும் இந்த பாருங்க எப்படி பறிச்சு இந்த சாப்பாடுகளை எல்லாம் வேண்டி கொண்டிருக்கிறோம்னு சொல்லி கொடுத்துட்டோம். உண்மையில பெரிய சந்தோஷம். பாருங்கோ இந்த அடியார்கள் எல்லாம் எப்படி உணவுகளை வேண்டி கொண்டிருக்கிறோம்னு சொல்லி உண்மையில் இப்படியே கதைக்க போனால் ரொம்ப கதைச்சு கொண்டு போகலாம். ஏற்கனவே நாங்கள் இவ்வளவு நாளும் போய் அடியார்களுக்கு உணவு கொடுத்ததில் இதுவும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நேரமாக இருக்குது. இந்த கந்த சட்டி நேரங்களில் உண்மையில் அந்த அக்காவுக்கு நான் பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடுண்டு போய் நாங்கள் வளமையாக செய்கிற சாப்பாடை பார்த்துடுவோம். ஓகே, வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணுமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் வாழைக்காயில் போண்டா தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். எல்லாருமே உருளைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்குகளில் தான் போண்டா செய்வினோம். நான் இன்றைக்கு வாழைக்காயில் போண்டா செய்ய போகிறேன். அதாவது சுகர் வருத்தம் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு மற்ற மரவள்ளிக்கிழங்கு போண்டா எல்லாம் ஆகாது. அதாவது இந்த வாழைக்காய் போண்டாவில் செய்து சாப்பிட்டு பாருங்க, உங்களோட வருத்தத்துக்கு நல்லது. வாழைக்காய் ஏற்கனவே மருத்துவ குணம் இருக்குது அதில். அப்படி இப்படியும் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இப்படி போண்டாவா செய்து விருப்பம்னு சொன்னால் நீங்கள் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. இனி எனக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது வாழைக்காயில் வெள்ளைக்கறி வாழைக்காய் சம்பெல்லாம் போடுவினோம். இப்போ பாருங்க, நான் போண்டாவும் செய்ய வலிக்கிட்டுட்டேன். உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சும்மா நான் சொல்லலை, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இப்போ நான் செய்ய போகிறேன் எப்படி போண்டா வருதுன்னு சொல்லி நீங்களும் பாருங்க.
இது வந்து டீ கடை போண்டான்னு செய்யலாம் சொல்லலாம் ஏன்னு சொன்னால் அவியல் வந்து மினைக்கட்டி இந்த வாழைக்காயிலெல்லாம் போண்டா போட்டு தர மாட்டேன் உருளைக்கிழங்குல தான் போண்டாவை போட்டு தருவினோம் அதாவது இப்போ நான் வந்து இந்த வர்த்தன் சம்மந்தப்பட்டமா எல்லாருக்கும் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இந்த போண்டாவை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இப்போ வாங்க நாங்கள் வாழைக்காய் போண்டாவை செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னன்னு சொன்னால் சில உறவுகள் வந்து வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நாங்கள் இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம் முதல் வந்து வாழைக்காய் 4 எடுத்துருக்கிறேன் பார்த்தீங்களா வாழைக்காய் போண்டா மற்றது வந்து 2 பம்பா வெங்காயம் எடுத்துருக்கிறேன் மற்ற கருவேப்பம்பில் இப்படி சின்னனா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மற்றது உப்பு மற்றது பெருஞ்சீரகம் கட்டர்த்தூள் இது மிளகு சீரகம் பொடி செய்து வச்சுருக்கிறேன் மற்ற மஞ்சள் தூள் மற்றது எண்ணெய் மற்ற அங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் மா வந்து கரைச்சி மெல்லியை இதாக எடுக்கணும் அதுக்காக மா 2 சுண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் முதல்ல மாவை வந்து கரைக்கிறதுக்கு இடையில் நாங்கள் இந்த வாழைக்காயை சீவி எல்லாத்தையும் அந்த வடிவ அந்த சின்ன கட் பண்ணி அவிய வைக்க வேணும் அதனால் பாருங்க இப்படி இந்த மாதிரிக்கு சீவி சின்ன கட் பண்ணி அவிய வச்சுட்டு நாங்கள் மாவை குழைப்போம் இது ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்குது நல்ல சுவையாக இருக்குமா ஓ இப்போ சுகர் வெறுத்தக்காரர் எல்லாம் இதை சாப்பிடலாம் போண்டா உருளைக்கிழங்கு சாப்பிடலாது ஓ உருளைக்கிழங்கு சாப்பிடலாது மற்றது மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடலாது இது வாழைக்காய் போண்டாண்டா சாப்பிடலாம் என்ன இது வந்து வெறுத்தக்காரருக்கும் நல்லது தானே நல்லது இந்த மாதிரிக்கு வெட்டுவோம் இப்படி மூண்டா வெட்டிட்டு ஏன்னு சொன்னால் இந்த பின்பக்கம் இருக்கிறதையும் கொஞ்சம் வெட்டலாம் வெட்டிட்டு திரும்ப கழுவோம் நம்ம ஊறுற கடையில் உப்பு கொஞ்சம் போட்டு கழுவ போகிறோம் அதே மாதிரி இதையும் வெட்டுவோம் ஓகே எல்லா வாழைக்காயும் வெட்டியாச்சு இதுக்கு பிறகு நாங்கள் அந்த என்னென்னு சொல்கிறது கயர் ஊறாமலுக்கு தண்ணியை விட்டுட்டு இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போட்டு கழுவி எடுப்போம் ஓ சரியா நான் கத்திக்கோ நிற்கிறேண்ணே இப்போ வந்து நாங்கள் உப்பு போட்டுட்டோம் இதை வந்து நல்ல வடிவாக அலசி 2 தண்ணியில் கழுவி எடுப்போம் இப்போ வந்து நாங்கள் வடிவாக கழுவிட்டோம் 3-4 தண்ணியில் இனிமேல் வந்து நாங்கள் இந்த சட்டியிலேயே வெட்டிடுவோம் இந்த மாதிரிக்கு வெட்டிட்டு இப்படி வர மாதிரி வெட்டுவோம் வெள்ளைக்கறிக்கு வெட்டுற மாதிரி வெட்டினா தான் எங்களுக்கு டக்கண்டு அவியும் இப்படியே போட்டு அவிச்சு நீங்கள் மசிக்கலாம் ஆனால் இப்படி வெட்டினா டக்கண்டு அவிஞ்சிடும் ஓகே எல்லாமே நாங்கள் வெட்டிட்டோம் இப்போ வந்து இதுக்கு தண்ணி அளவாக ஊற்றி அவிய வைப்போம் இந்த தண்ணி ஊற்றுற பாத்திரம் நல்ல வடிவாக இருக்கு என்ன ஓகே இப்போ வந்து இந்த தண்ணி காணாட்டா நீங்கள் விடலாம் இன்னும் கொஞ்சம் இப்படியே இதுக்குள்ளேயும் கொஞ்சமாக உப்பை போட்டு நாங்கள் அடுப்பை போட்டு என்னன்னு சொல்கிறது அவிய வைப்போம் ஓகே அவிய வைப்போம் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுவோம் இப்படியே நாங்கள் கலந்துட்டு இப்படியே மூடி விட வேண்டியதுதான் அது பாட்டுக்கு தண்டவாளில் அவிஞ்சு கொண்டு வரட்டுக்கும் அது வந்து நல்லா கறியை விடாமல் அவிச்செடுப்போம் இப்போ அடுத்தது வந்து நாங்கள் வெங்காயத்தை உரிச்செடுப்போம் இப்படியே வந்து நாங்கள் வெங்காயத்தை எல்லாம் உரித்து தோல் உரித்து எல்லாம் கழுவியாச்சு இப்போ சின்ன வெட்டுறேன் இப்படி இந்த மாதிரிக்கு வெட்டினா சரி நாங்கள் தாளிக்கிற இந்த தாளித்து தானே நாங்கள் அதை போட்டு கறி வச்சு தானே தண்டப்புறம் அதை அப்போ இப்படி இந்த சைஸில் வெட்டலாம் ஓகே வெங்காயமும் நாங்கள் வெட்டியாச்சு நம்ம வந்து நாங்கள் மாவை குழச்சி வைப்போம் என்ன இப்போ வந்து நாங்கள் மாவை வந்து அரிச்செடுக்கணும் என்னென்னு சொன்னால் அரிச்செடுத்தால் தான் எதுவும் இருந்தாலும் எப்போவும் நாங்கள் மாவு வாங்கினா அரிச்செடுக்கிறது நல்லது இப்படியே அரிச்செடுப்போம் 4 வாழைக்காய்க்கு நான் கப் கணக்கில் 2 கப் எடுத்துருக்குறேன்மா இப்படி ஒரு வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன் மாவை இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போடுவோம்
மஞ்சள் தூள் நீங்கள் விரும்பினா போடலாம், விருப்பம் இல்லையா விடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்படியே நாங்கள் கலந்து விடுவோம். இப்படியே நாங்கள் அளவளவாக தண்ணி ஊற்றி இதை வடிவாக அந்த என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பதத்துக்கு குழைச்சி எடுப்போம். தோசை மாப்பதம் கூடிட்டுது. கொஞ்சம் அந்த கரைச்சி சுடுற ரொட்டி இருக்குது தானே, ஓகே பாருங்கோ. இந்த மாதிரிக்கு இருந்தால் சரிம்மா. இதில் கட்டி இல்லாமல் அதான் நான் கையால் கரைக்கிறேன். கரண்டியால் கரைச்சா டக்குண்டு அவசரத்துக்கு வேலை செய்யலாது. இந்த வந்து கிண நேரமாக உண்டு நீங்கள் கரைச்சி வைக்கணுமெண்டு இல்லை. அந்த கறியை வச்சுட்டு நாங்கள் வேற இந்த அந்த பதம் காணும் எங்களுக்கு. ஓகே ஓகே, இந்த பதமாக நீங்கள் மாவை கரைச்சிங்கன்னு சொன்னால் சரி. இனிமேல் இதை ஒரு பக்கமாக மூடி வைப்போம். ஒருக்கா நாங்கள் இந்த வாழைக்காயை திறந்துடுவோம். அப்போ அவிஞ்சிடுதோண்டு ஓகே. எப்படி ஒரு கரண்டி வச்சு பார்த்தா தெரியும். ஓகே, எங்களுக்கு நல்லா அவிஞ்சிடுது. இந்த தெண்டை வாழில் வெட்டுப்படுது. இனிமேல் நாங்கள் இதை வடிச்செடுப்போம். இப்படியே நாங்கள் பாருங்க, இந்த வாழைக்காய் கயிறு ஒரு ஊத்த கலர் தண்ணியில் விடுற மாதிரி இருக்கும். இந்த இப்படியே நாங்கள் அள்ளி ஒரு பாத்திரத்துக்கு போடுவோம். ஓகே, இது நாங்கள் வடிச்செடுத்தாச்சு. இப்படியே நீங்கள் தேவையான சொன்னால் அவருக்கு அப்படி மசிச்சு விடலாம். ஆனால் மசிக்க தேவையில்லை. நாங்கள் அங்கே சட்டியில் கொட்டியே மசிப்போம். இப்போ இனிமேல் நாங்கள் கறியை வைக்க வலிக்கிடுவோம். இப்போ நாங்கள் கறி வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு சட்டி ஒன்று அடுப்பில் வைப்போம். தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். ஓகே, இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். இப்போ இதை வதக்கி விடுவோம். வெங்காயம் கணக்க வதங்க வேணுமெண்டு இல்லை. இப்போ இது வதங்கைக்குள்ளேயே நாங்கள் பெருஞ்சீரகம் போடுவோம் கொஞ்சமாக. ஓகே, இப்படியே நாங்கள் பெருஞ்சீரகத்தையும் இப்படியே சேர்த்து இப்படியே இதோடைய வதக்கி கொள்ளுவோம். இது கிணக்க வெங்காயம் ஓரளவுக்கு தான் வதங்க வேணும், கிணக்க வதங்கக்கூடாது. ஓகே, இப்போ வச்சு நாங்கள் கருவேப்பமிலையும் போடுவோம். நான் பச்சை மிளகா போட இல்லை. நீங்கள் பச்சை மிளகா உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் போடுங்க. நான் இந்த கட்டர் தூள் தான் போட போகிறேன் கறிக்குள்ளே. ஓகே, இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் வாழைக்காய் அவிச்சு வச்ச வாழைக்காய் போடுவோம். அப்படியே கலந்து விடுவோம். இப்போ பார்த்தீங்க நல்லா அவிஞ்சிடுது வாழைக்காய். இப்போ இதுக்கு எங்களுக்கு உப்பு காணாது. நாங்கள் அந்த தண்ணி வடித்து நாங்கள்லானே அப்போ உப்பு நாங்கள் போடுவோம். அளவாக போடுவோம். அதோட கட்டர் தூள் உரைப்புக்கு நீங்கள் தேவைன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி பச்சை மிளகாயும் போட்டு இந்த கட்டர் தூளும் போடலாம். நான் என் தம்பிக்கு கடிச்சிடுவான் பச்சை மிளகாயாண்டு தான் நான் போடையில்லை. இப்படியே நாங்கள் கலந்து விடுவோம். இப்படியே நாங்கள் பார்த்து கட்டர் தூள் போடலாம். உரைப்பு வேணுமென்னு சொன்னால் இந்த பார்த்தீங்களா, இந்த நாங்கள் இங்கே மசிக்கவே தேவையில்லை. வாழைக்காய் அப்படியே கரைஞ்சி போச்சுண்ணா நல்லா கரையுது. எனக்கு உரைப்பு காணாதபடியே நான் இன்னும் கொஞ்சம் கூட போடுறேன். அதோட மிளகு சீரகம் இந்த அப்படி தூளாக செஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சமாக போடுறேன். அப்படியே கலந்து விடுவோம். என்னென்னு சொன்னால் டக்கண்டு அடிப்பிடிச்சிடும். அதனால் அடுப்பை மெல்லமாக வச்சிருங்க. இல்லைன்னு சொன்னால் இனிமேல் நிப்பாட்டலாம் அடுப்பை உங்களுக்கு ஆக எரிஞ்சால். இப்படியே கலந்து விடுவோம். இப்படியே நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஓகே, இப்படியே இனிமேல் கலந்து விடுவோம். இப்படியே இந்த கறி இந்த வாழைக்காய் இறுகி கொண்டு வரும் பாருங்க. இப்போ பாருங்க கொஞ்சம் மீற இதாக இருக்குது. கொஞ்சம் மிருக விட்டுட்டு நாங்கள் உருண்டை பிடிப்போம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இதை இப்படி ஆற வைப்போம். இப்போ எங்களுக்கு கறி நல்ல வடிவாக ஆறிட்டுது. வாங்கோ கிணக்க மாரி கிடந்துச்சு கொஞ்சமாக வந்துடுது பாருங்கோ.
இனிமேல் வந்து நாங்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிள்ளி மெல்லிய சூடு இருக்குது தான். ஆனால் நான் வந்து கொஞ்சம் வாழைக்காயை கறியை விட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த முட்டுக்காய் மாதிரி இருக்கேக்கிற நீங்கள் ரக்கி கொள்ளலாம். இந்த மாதிரி ரவுண்டாக எடுப்போம். உங்களுக்கு இந்த கறியை கிள்ளி உருண்டை பிடிக்க ஒட்டுதுன்னு சொன்னால் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி எடுங்க. ரெண்டா ஒட்டா வரும் பாருங்க கறி கையில் ஒட்டா இங்கே பார்த்தீங்களா கை ஒட்டையில கையில் இந்த மாதிரிக்கு இந்த மாதிரி சைஸ் பாருங்க. நான் எண்ணெய் போட்ட பிறகு உருண்டி எடுக்க நல்ல சைனிங்காக வருதுண்ணே. அப்போ எண்ணெயை போட்டு கொஞ்சம் எடுத்தோம்டா கறி வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது கரைஞ்சாலும் நீட்டாக வரும் என்ன. இப்படி நாங்கள் எல்லா உருண்டையும் டக்குன்னு எடுப்போம்மா. எடுத்துட்டு பார்ப்போம்மா. பாருங்க எல்லா உருண்டையும் எடுத்து முடிஞ்சது. இனிமேல் வந்து நாங்கள் பொரிச்சு எடுப்போம்மா. ஓகே. இப்போ இஞ்சால வந்து நாங்கள் எண்ணெயும் வச்சிட்டோம் சுடுறதுக்கா. எண்ணெய் கொதிக்கட்டும் அளவாக தான் வச்சினான். இங்கே பாருங்க இந்த இப்படி பார்க்க இது இந்த சும்மா வாழைக்காயண்டே தெரியல. அப்படியே வாசம் அந்த உருளைக்கிழங்கு வாசம் மாதிரி தானே இருக்குது. நல்ல அந்த எல்லாம் போட்டு தாளித்து வச்சது தானே. இங்கே பார்த்தீங்களே நல்ல இதாக வந்திருக்கு. நம்ம வந்து இதை நாங்கள் பொரிச்சு எடுத்தால் ஒரு தெரிஞ்சு சொல்ல மாட்டோம் வாழைக்காய். ஓகே. இப்போ வந்து எங்களுக்கு எண்ணெய் கொதிச்சு எடுத்து நாங்கள் இப்போ மாவை திறந்துடுவோம். பார்த்தீங்களே மாவும் அப்படியே இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ தான் நாங்கள் குழச்சி வச்சு இப்போ வந்து நாங்கள் இதில் ஒரு உருண்டி எடுத்து இந்த மாவுக்குள்ளே இப்படி போட்டுட்டு மெல்லமாக மாவை தூக்கி இப்படி விட்டுட்டு இப்படியே தூக்க வேண்டியதான். இதுதான் வேறு. அந்த எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் போடுவோமே. ஓகே போடுவோம். இப்போ இதை வந்து நாங்கள் பிரட்டி விடுவோம். டக்குன்னு பிரட்டணும். அந்த கருவி போடுமே இந்த மாதிரிக்கு பார்த்தீங்களே அந்த குழம்பாக வருதுண்ணே நல்ல வடிவாக வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி அங்கால பொறி ஏங்கால நாங்கள் இன்னொன்று போடுவோம்மா. இந்தா ஓகே. இப்படி 2-3 தடவை நாங்கள் மாவை விடலாம் மேலால். மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் போண்டா வந்து நீட்டாக வரும். இந்த மாதிரிக்கு மேலால் கிடந்தால் மாவை பேசாமல் விடலாம் கொஞ்சம். ஓகே. இப்போ வந்து நாங்கள் இதை பார்ப்போம்மா. இதை எடுப்போம்மா. கருவுதா பார்த்தீங்களே எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களோ. நல்லா இருக்குண்ணா. இங்கே இதை பாருங்க. இதை காட்டுங்க. இதை பிரட்டுவோம் அப்படியே. இது பெரிய வேலை இல்லை. இந்த மா கரைச்சா இந்த கறியும் செஞ்சால் இப்படி மாரி பெரிய வேலை இல்லை. கருவை விடாமல் இப்படியே ஒன்று அங்கால வேக நாங்கள் இன்னொன்று போடுவோம்மா. போடாங்கால வந்து கறி போடும். அடுப்பை வந்து மெல்லிய இதில் விடுவோம். சின்ன வேலை ஏன்னா இந்த வேலை. ஆனால் சாப்பிட என்ன வேலை இருக்கும். சாப்பிட நல்ல ருசியாக இருக்கும். ஒரு பக்கம் போய் இல்லைன்னா இன்னும் ஒரு இப்படி திருப்பலாம். திருப்பி போட்டு அப்படியே எடுப்போம். ஓகே பாருங்கோ. நல்ல சரியாக வட்டமாக வராட்டாலும் ஆனால் நல்ல டேஸ்ட். வட்டமாக வராது. இங்கே வேறாங்க. இதே இப்படியே திருப்புவோமா. எண்ணெய் கூட வேண்டாம் நாங்கள் கணக்கவும் போடலாம். அப்படி என்ன ஒன்று போடலாம் இதில். ஆனால் இது என்ன நான் சின்ன சட்டியில் வச்சுக்கிறேனல்லோ. இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் சுட்டு எடுப்போம். எல்லாம் சுட்டு எடுத்துட்டு பார்ப்போம். ஓகே. எல்லாம் வடிவாக நாங்கள் சுட்டு முடிச்சிட்டோம். வாங்க நாங்கள் பார்ப்போம்மா. என்ன போண்டா வாழைக்காய் போண்டா எப்படி கண்டுக்கிறீங்களா நீங்கள் இந்த வாழைக்காய் போண்டா. ஒரு நாளும் பாருங்க நான் பிச்சு காட்ட போகிறோம். இப்படி என்று வேறுங்க வா. இந்தா பார்த்தீங்களா வாழைக்காய் போண்டாவே. ஓகே. இப்போ வந்து சாப்பிடுவோம்மா. சாப்பிடு பார்ப்போம். அதோட என்ன டீ இந்தாங்க. டீ அதில் சுட டீயா. இப்போ நான் சாப்பிட்டு சொல்கிறதுக்கு முன்னே நீ உங்களை கொண்டு தான் கேட்க போகிறேன். பாருங்க.
இதை கொடுத்தா வாழைக்காய் போண்டான்னு சொல்லி எவரும் சொல்ல மாட்டேனே. ஆஹா டேஸ்ட் அதான் சொல்கிறேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்குண்ணே. எவரும் சொல்லல அது வாழைக்காய் போண்டான்னு தான் எவரும் சொல்லவே இல்லை. நல்லா இருக்கு. ம் தம்பி தம்பி அவங்களுக்கு அதில் ஒரு ஆட்டம் உண்டு என்னடா அதே இருக்கு. சூப்பராக இருக்கா பொடியாங்க தம்பி வாங்க. அது ஆ இன்னும் இல்லையா டேஸ்ட்டாக இருக்கா. நீங்கள் சுகர் உள்ளாக்கள் எல்லாம் உருளாக்கலாங்க சாப்பிட பிரச்சனை ஒன்று விளாக்கிறோடியா நீங்கள் இப்படி ஒன்றை செய்து வேறங்கோ இப்படி இருக்கணும் தான் பின்னா பிடிச்சி போகணும். இதோ ஒரு குறைந்து ஒன்றும் சொல்லையா அது இன்னொன்று சாப்பிட்டேன் பாருங்க மலமலாண்டி இன்னும் அடுத்தது சாப்பிடுவோங்க மரியாதை தெரிஞ்சால் தம்பி கூட சாப்பிட்றேன். இதில் வேறன்னு சொல்லையாது வாழைக்காய் போண்டான்னு சொல்லி அவளுக்கு கூட பார்த்தீங்க அந்த பச்சை மிளகா போடாமல் சின்ன பிள்ளைகளை கொடுத்தீங்கன்னா தங்களை வாழையை விரும்பி சாப்பிடுங்க. வாழைக்காய் சாப்பிடாத பொடியெல்லாம் சாப்பிடுங்க வேணா. எண்ணெய் உங்களுக்கு இல்லை. எண்ணெயும் பெரிய இல்லை. சூப்பரா. டீயும் கட்டிக்க சும்மா என்ன கட்டிச்சு டீயும் குடிக்க. என்னண்டா இது யூடியூப்பில் யாரும் போட்டிருக்கணுமோன்னு எங்களுக்கு உண்மையில் தெரியாது. நான் ஜோதிச்சு போட்டு செய்திருக்கிறேன்னா நானும் பார்க்கல ஒரு நாள் போட்ட மாதிரி பாப்பா பிறகு அடித்து பார்ப்போம் பெருதோண்டா. ஆனால் இது நாங்களாக போட்டிருக்குறோம். தம்பி இவ்வளோ ஒரு 5 வாடா தம்பி இங்கே இருங்க. சாப்பிடத்தான் சொல்லுது திருப்பவும் சாப்பிடுவோம். எங்களுக்கு இப்போ இதாகு என்ன இப்போ இதாவண்டு பொழுது வாட்டி 7 மணி ஆகுது. நல்லா சுடு 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 சாதம் சுடு இப்போ இது முடிய நாங்கள் பாசல் அனுப்ப போகிறோம். அதான் சொல்லிப்பட போகிறேன். அதான் சொல்கிறேன் பாசல் அனுப்புவோம். ஆனால் இது பூரா போனால் டக்குன்னு வேலை முடிச்சு அந்த இண்டை கொடுத்தா நாளை கணக்கு விட்றான். வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க வேணா. நீங்கள் உருளைக்கிழங்கு போண்டா இந்த வாழைக்காய் போண்டாவில் செய்து ஒரு உருளைக்கிழங்கு போண்டாண்டு என்னென்னு சொல்கிறது சொல்லவே தேவையில்லை. இது வாழைக்காய் போண்டாண்டு சொல்லவே தேவையில்லை. அவன் எப்படியும் இது உருளைக்கிழங்கு போண்டாண்டு தானேண்ணா. தம்பிஞ்சா வாங்கய்யா. ஓகே நீட்லி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க பிடிச்சிருக்க. அவர் அப்பாட்ட வேண்டோடையா இல்லை அவரோ ஒழுங்கு வைக்கணும். அப்பாண்ட செல்லமாமண்டு. ஆனால் வீடியோவில் மட்டும்தான் நடிப்பான் கூட. ஓகே இப்படியே நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்காம வீடியோ முடிக்க போகிறோம். என்ன ஓகே நல்லா தான் இருக்குது. அங்கே வந்துட்டார் கொடுங்க சாப்பிடுங்க. ஓகே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதோட கடிச்சு டீ குடிக்கணும். அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா நடிப்பேன் நான் பாய் காட்டுங்க நடிப்பேன் நான் பார்த்தீங்களா. என்ன தம்பியை குழப்படி செல்லம் குடிக்கணும் எல்லாரும் கேட்கணும். நான் சொல்கிறது அவன் வீடியோவில் மட்டும்தான் குழப்படி செய்கிறது. மற்றபடி ஒன்றுல இங்கே வீட்டை குழப்படி இல்லைன்னா என்ன உண்மையாகவே அவன் குழப்படி இல்லை. அந்த வீடியோவில் மட்டும்தான் அவன் அந்த அவர் அந்த இது காட்டுறது. உண்மையில் அந்த பார்க்குற உறவுகளெல்லாம் நல்லா செல்லம் கொடுத்துருக்குறீங்கன்னு நினைக்கிறீங்க. சில அகல் என்ன கேட்டிருக்கணும். ஆனால் ஒரு செல்ல மண்டியில் அவருக்கு பயமும் இருக்குது. அதே இதில் அவருக்கு யாருமே செல்லம் கொடுக்குறதுக்கும் கிடையாது இதில் இல்லை. அதனால் அவருக்கு அந்த செல்லமும் கொடுக்குறது தான். அதனால் ஒரு பொடிய நண்டு செல்ல மண்டியில் செல்லத்தில் அங்கால இதுவும் இருக்கு. எல்லாம் செல்லம் தான் கண்டிக்கிறது தான். ஓகே இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். கதைச்சா டெய்லி கதைச்சிட்டு போகலாம். எதுவும் கதைக்கிறேன்னா சொல்லுங்கள். ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் பாய். அங்கே வேறுங்க எங்க பாய் சொன்னா தான் வீடியோ நிற்கும். சொல்லுங்க பாய் சொல்லுங்க. அங்கே வேறுங்க நடிப்பை பார்த்தீங்களோ இதுதான் நடிப்புன்னு சொல்கிறது பார்த்தீங்களோ. பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுடா. பாய்.